கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வாழ்வளிக்கும் நீதியின் சொங்கலாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இரட்சகருக்காக, ஒரு மீட்பருக்காக, ஒரு மேசியாவுக்காக பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த மேசியா வந்தால்தான் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வார். இந்த மேசியா வந்தால்தான் நம்மை சுற்றிலும் இருக்கிற, நம்மை நெருக்குகிற, ஒடுக்குகிற ஜனத்தின் மத்தியில் இருந்து நம்மை விடுதலை அடைய செய்வார். இந்த மேசியா வந்தால்தான் நமக்கு அமெரிக்கையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதமான வாழ்வையும் கொடுப்பார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேசியாவுக்காக ஏங்கி தவித்தார்கள். அந்த நாட்களிலே பிலேயாம் என்கிற தேவ மனிதன் கண் திறக்கப்பட்டவனாய் தேவன் தந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அதை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபியின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரனின் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசியின் இந்த வார்த்தை சொல்வது போல் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் கிரியை செய்வார், உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வார் என்பதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தின் அர்த்தமாகும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். செங்கோல் என்பது ராஜாவின் ஆளுகையையும் ராஜ்யத்தையும் குறிக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்கள் குடும்பங்களை கிறிஸ்து ஆளுகை செய்வார். எல்லா மனுஷரின் ஆளுகையும் சத்ருவின் ஆளுகையும் மாற்றி இயேசு ராஜாவின் ஆளுகை ராஜ்யத்தின் மேலும் அவரை அண்டிக் கொள்கிறவர்களையும் ஆளுகை செய்யும். எனக்கு அன்பானவர்களே, அவர் கரத்தில் ஒரு செங்கோல் உண்டு. அது நீதியின் செங்கோல். அது நமக்கு சகாயம் செய்யும், நமக்கு சுகமான வாழ்வளிக்கும் செங்கோலாய் தேவன் எழுப்பினார். நம்மை சுகமாய் வாழ்வளிக்கவே அவர் தம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, எஸ்தரின் நாட்களில் ஆகஸ்வேரு ராஜாவின் கரத்தில் உள்ள நீட்டப்பட்ட செங்கோல் வாழ்வளிக்க செய்தது. எஸ்தருக்கு மாத்திரமல்ல, 127 தேசத்து ஜனங்களுக்கும் இந்த செங்கோல் இரக்கம் செய்யுமானால் ராஜாதி ராஜாவின் செங்கோல் இன்னும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ளதாய் விளங்கும். அன்பானவர்களே, நமக்கு வாழ்வளிக்கும் செங்கோல் அது அனுகூலமான கதவுகளை நமக்கு திறக்கும். எஸ்தர் 5:2 ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். நமக்கு வாழ்வு கிடைக்க பொற்செங்கோல் நீட்டப்பட வேண்டும். அவ்வாறு செங்கோல் நீட்டப்பட்ட போது அவருடைய ஜனத்திற்கு விரோதமாக நீட்டப்பட்ட எல்லா திட்டங்களும் மாற்றப்பட்டு ஒரு அனுகூலமான கதவுகள் நமக்கு திறக்கப்படும். அடைக்கப்பட்ட எதிர்மறையான கதவுகள் மாறி அனுகூலமான கதவுகள் திறக்கும். பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும், என்ன முயற்சி செய்தும் அந்த கதவை நம்மால் திறக்க முடியாவிட்டாலும், அவரின் நீட்டப்பட்ட செங்கோல் நமக்கு நேராய் வரும்போது அனுகூலமான கதவு திறக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் போது, பொழுது விழுந்தால் கொல்லப்பட வேண்டிய பேதுருவுக்கு இரும்பு கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. தீமைக்கு நாம் தப்பும்படி ஒரு அனுகூலமான கதவை நிச்சயம் திறப்பார். சத்துரு எவ்வளவு திறமையான வேரை உங்கள் வாழ்விலே வேரூன்ற பண்ணினாலும், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். மட்டுமல்ல, யாக்கோபு வேர் பெற்று இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும்படி அனுகூலமான வாசல்கள் திறக்கக்கூடிய நாட்கள் வரும். மேலும் இந்த வாழ்வளிக்கும் செங்கோல் இழந்து போன உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் போய் நிற்க கதவுகள் திறக்கும். சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார் 9:12 நம்பிக்கையுடைய சிறவுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை திடப்படுத்தினது. 70 வருடம் பாபிலோன் சிறையிருப்பு கதவுகள் அடைக்கப்பட்டு கிடந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசியின் வார்த்தையை தன் ஜனங்களுக்கு நேராக புறப்பட பண்ணினார். ஜனங்கள் திடன் கொண்டார்கள். 70 வருடத்திற்கு முன் இழந்து போன ஸ்தானத்தை பெற அவர்களுக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டது.
நமக்கான உன்னதமான ஸ்தானங்களை அடைவிடாதபடி பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். யூதாவின் கிளையானவரின் செங்கோல் அதையெல்லாம் திறந்து நமக்கான ஸ்தானத்தில் நம்மை கொண்டுவிடும். நமக்கான ஸ்தானத்தில் தேவன் நம்மை கொண்டு நிறுத்துவார். எனவே உங்களுக்கான ஸ்தானத்தை அடைக்க யாராலும் முடியாது. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 38 46 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால், தாவீதின் சிங்காசனத்தில் அதோனியா போய் உட்காருகிறான். சாலமோன் உட்கார வேண்டிய ஸ்தானம் அது. ஆனாலும் அந்த ஸ்தானத்தில் அதோனியா போய் உட்காருகிறான். ஆனால் சாலமோன் தன் ஸ்தானத்தில் போய் அமர தாவீதினால் ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. சாலமோன் அவன் ஸ்தானத்தில் போய் அமர்ந்தான். இன்று கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஸ்தானத்தை பறிக்க யாராலும் முடியாது. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் பெரியது. எல்லா அகித்தோப்போலின் ஆலோசனையை அதம் பண்ணி போட்டு உங்களுடைய ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும்படி அனுகூலமான கதவுகளை திறக்கும்படி செய்வார். எனக்கு அன்பானவர்களே, அனுகூலமான கதவுகள் நமக்கு திறக்கப்பட ராஜாவின் கண்ணில் நமக்கு தயை கிடைக்க வேண்டும். ராஜாவின் தயை நமக்கு கிடைக்க நம்முடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடக்கப்பட வேண்டும். எஸ்தரும் யூதா ஜனங்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்தது போல, சாத்திரிகள் முன்னணியில் கிடத்தப்பட்ட இயேசுவை கண்டு பணிந்து கொண்டது போல, அவர் சமூகத்தில் அவரை தரிசித்து அவரை பணிந்து கொள்ளும் போது நமக்கான வாழ்வளிக்கும் செங்கோல் நீட்டப்படும். இந்த பண்டிகை நாட்களிலே தேவன் நமக்கு தயவு செய்து தம்முடைய செங்கோலை நீட்டுவார். நமக்கான சுகவாழ்வை சுதந்திரிக்க செய்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எண்ணாகமம் 24:17 சொல்லப்பட்டது போல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலுக்காய் எழும்பும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உன்னத தேவன் உங்களுக்காய் எழும்பும்படி அவரை நோக்கி பார்ப்போம். அவரை உங்கள் உள்ளங்களில் பிறக்கும்படி காத்திருப்போம். ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் உலகத்தில் மீட்பரு இரட்சகருமாய் வந்த தேவாதி தேவனே, இந்நாள் வரை அந்த பிறப்பின் மகத்துவம் கர்த்தாவே கொண்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய செங்கோலை நீட்டி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய ஸ்தானங்களை இழந்து விடாதபடி அதில் பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை பாராட்டுவீராக. மீட்பரு இரட்சகருமாய் வந்தது மட்டுமல்ல, அதிசயத்தின் தேவனாய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் 5 நாமங்களோடு வந்து இன்றைக்கு இந்த 5 நாமங்களும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளங்களிலும் கர்த்தாவே அது உதித்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மகத்துவம் உள்ள கிருபையை இழந்து விடாதபடி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபையின் வாசலை நீட்டி ஒரு பொன்செங்கோலை நீட்டுவீராக. அற்புத அடையாளங்களாய் மாற்றுவீராக. அதிசயம் செய்வீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.